ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. உங்கள் கையில் இந்த வாரம் பணம் பொருள் தனம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நான் வந்து பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, குறிப்பாக நான் சொந்தமாக இடங்கட வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் உங்களுக்கு உண்டு. ஒரு பக்கம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் அந்த லவ் சக்ஸஸாக நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம் இருக்குது. நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரேஸில் ஏதாவது போட்டால் பணம் தேருமா நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எவ்வளவு இருந்தாலும் திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு ஃபீல்டில் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சர்வீஸில் இருந்தாலும் சரி, இந்த வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் பேசுகிறது, டிஸ்கஸ் பண்ணுறது, சொல்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள்.